Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Alhamdulillahilladzi hadana lidinihil qawim wa manna alaina bi bi'tsati hadzal nabiyil karim wa hadana bihi ila siratil mustaqim. Ahmaduhu subhanahu ala ni'amihil ghizar wa ashkuruhu ala judihil midrar wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahul wahidul qahhar wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhul mustafal mukhtar. Allahumma salli wa sallim ala abdika wa rasulika Muhammadin wa ala alihi wa sahbihi wa tabi'ina lahum bi ihsanin ila yaumiddin, amma ba'd. Ayyuhal ikhwa, ayyatuhal akhawat, badi'in uhayyikum jami'an bi tahiyyatil islam al khalida. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. நம்ம கடைசியாக பார்த்த பாடப்பகுதி ருபாயி சம்பந்தமான பாடம், அதாவது நான்கெழுத்து வினைகள், அதுக்கு தான் நம்ம ருபாயி என்று சொல்றோம். அப்ப அந்த ருபாயி என்கிற அந்த அடிப்படை நான்கெழுத்துக்கள் மாத்திரம் வரக்கூடிய வினை சொற்களுக்கு ஒரே ஒரு வசன் தான் இருக்குது. அது ஃபஅலல என்கிற அந்த வசன் என்கிறத பார்த்துட்டு அதற்கான உதாரணங்கள் சிலதை நம்ம பார்த்தோம். தஹரஜ என்கிற அந்த ஃபியல், அது ஒரு முத்தஅத்தியான ஃபியல். பெரும்பாலும் இந்த ஃபஅலல வசன்ல வரக்கூடியது அதாவது ஒரு ஒலி எழுப்புற மாதிரி ஒரு சத்தம், ஒரு அசைவு, அதிர்வு, குலுக்கல், அந்த மாதிரி கருத்துக்களை காட்டக்கூடிய சொற்கள் தான் ஃபஅலல வசன் அதிகமாக இருக்குது என்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்த கட்டமாக 302ஆம் பக்கத்தில் நீங்க பார்த்தீங்கன்றால், அதாவது அர்ருபாயி அல் மசீது ஃபிஹி அல்லது மசீது அர்ருபாயி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு தான் நம்ம இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். அதாவது அடிப்படை 4 எழுத்துக்களோட ஒரு எழுத்து அல்லது 2 எழுத்துக்கள் மேலதிகமாக வார. அப்ப மூல எழுத்துக்கள் 4உடன் சேர்த்து இன்னும் மேலதிகமான எழுத்துக்களாக 1 அல்லது 2 அமைந்திருக்கும். அப்ப மொத்தம் 5 அல்லது 6 எழுத்துக்கள் வர வினைகள். இதுல முதலாவது பகுதி சொல்லுவாங்க, அடிப்படை 4 எழுத்துக்களோட மேலதிகமாக ஒரு எழுத்து மாத்திரம் சேர்ந்து அதனுடைய மாதி 5 எழுத்தாக அமைந்திருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றால், அல்லது அதற்கு ஒரு வசன் சொல்வதாக இருந்தால் நம்ம கிளேச சொல்லலாம். தஃபஅல என்கிற வசன் அசில் ஃபஅலல. அந்த ஃபஅலல என்கிறதுல முதலாவது வாரது ஃபா கலிமா, 2வது வாரது ஐன் கலிமா, அதுக்கு பிறகு முதலாம் லாம் கலிமா, 2ஆம் லாம் கலிமாண்டு ஃபஅலல வசன்ல நம்ம சொல்லுவோம். ஃபா கலிமா, ஐன் கலிமா, முதலாம் லாம் கலிமா, 2ஆம் லாம் கலிமான்னு சொல்லுவோம். ஆனா தஃபஅலல வசன்ல நம்ம சொல்லும் பொழுது தா மேலதிகமான எழுத்து, ஃபா கலிமா, ஐன் கலிமா, முதலாம் லாம் கலிமா, 2ஆம் லாம் கலிமாண்டு இருக்குது. அப்ப எனவே இதுல ஒரே ஒரு எழுத்து தான் மேலதிகமாக வந்திருக்குது, ஆரம்பத்துல வரக்கூடிய அந்த தா என்கிறது. அப்ப இந்த தஃபஅல வசன் பெரும்பாலும் லாசிமான ஃபியலாகத்தான் இருக்கும். பெரும்பாலும் தஃபஅல என்கிற வசன். அதுக்கு உதாரணம் தான் ததஹ்ரஜ. அப்ப தஹ்ரஜ, ததஹ்ரஜ. அப்ப தஹ்ரஜ என்றால் உருண்டது, தஹ்ரஜ என்றால் உருட்டினான், ததஹ்ரஜ என்றால் உருண்டது. அப்ப எனவே தஃபஅல என்கிற வசன் ஃபஅலல என்கிற வசனுடைய முத்தாவா ஆண்டுவாங்க. முத்தாவா ஆண்டா என்னது? ரெஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு. நான் உருட்டினேன், அது உருண்டு போனது. தஹ்ரஜிது அல் ஹஜர ஃபததஹ்ரஜ. எனவே தஹ்ரஜ என்ற ஃபியலினுடைய அதனுடைய அந்த எதிர்வினை அல்லது அதனுடைய பிரதிபலிப்பு தான் தஹ்ரஜையினுடைய பிரதிபலிப்பு தான் ததஹ்ரஜ என்கிறது. உருட்டினேன், உருண்டது என்ற மாதிரி கருத்து. அதே மாதிரி உதாரணமாக வேறு சொல்வதா இருந்தால் அதாவது ஒரு ஆட்டம் காண செய்யறது, ஒரு குலுக்குறது அல்லது ஒரு உசுப்புறது. அப்ப இந்த என்கிறதுல என்றால் உசும்பியது, குலுங்கியதுன்னு வரும். அது ரஜ்ஜி ரஜ்ஜ, தரஜி ரஜ்ஜ என்று வாரது, கல்கல தகல்கல என்று வாரது, இதெல்லாம் அந்த மாதிரி வகையில தான் வரப்போகுது. அப்ப இந்த வகை வினை, எந்த வகை வினை? தஃபஅல என்கிற அந்த வசன்ல வரக்கூடிய வினைகள் பெரும்பாலும் தன்வினை இன்ட்ரான்சிட்டிவ் லாசிமான ஃபியலா தான் வரப்போகுது. அப்ப இந்த வசனுக்கு மேலதிகமாக சில உதாரணங்கள் உங்களுக்கு தரப்போறாங்க. உதாரணமாக ஜல்சலைல தஸல்ஸல. அப்ப ஜல்சல என்றால் குலுக்கினான், தஸல்ஸல குலுங்கியது. தான் தஃபஅல என்ற வசன். அப்ப ஆட்டம் கண்டது. ததபதப, தரஜ்ரஜ, தசல்சல, தபஇசர, தமல்மல,
தகல் கல தசக் ஜக்கன்னு சொல்லிலாம் இங்க நிறைய சொற்கள் உங்களுக்கு தந்திருக்காங்க. குர்ஆன்லையும் அந்த ஃபஅலல தஃபஅலல வசன்கள்ல சொற்கள் வந்திருக்குது. குர்ஆன்லையும் ஏராளமான இடங்கள் அந்த மாதிரி சொற்கள் வந்திருக்கு. நம்ம அதை கொஞ்சம் காட்டி இல்லை அதுல 2-3 உதாரணங்கள் காட்டி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அது எனக்கும் அந்த நினைவுல வரல, கொஞ்சம் பயணங்கள்ல இருந்துட்டேன். சரி, அப்ப இப்ப நம்ம முதலாவது பார்த்தோம் என்னன்னு கேட்டால், அதாவது ருபாயி மசீது ஃபீஹில முதலாவது வசன் என்னன்னு கேட்டால் தஃபஅல வசன். அங்க என்ன நடந்திருக்குதுன்றால் அடிப்படை 4 எழுத்துக்களோட ஒரு எழுத்து மேலதிகம் வந்தது. இப்ப அடுத்த கட்டம் சொல்ல போறாங்க, மேலதிகமாக 2 எழுத்துக்கள் வந்து இறந்த கால வினையடி, அதாவது மாதி வந்து 6 எழுத்துக்களை வரப்போகுது. அதுக்கு ஒரு வசன் சொல்றாங்க. முதலாவது வசனாக இஃப் அன்லலன்ற வசன். இஃப் அன்லல, அதுக்கு உதாரணமாக இஹரஞ்சம அப்படின்னு ஒரு சொல் காட்டிக்கிறாங்க. ஆனா இந்த சொல் இன்றைக்கு பயன்பாட்டுல இல்லை. இஹரஞ்சம என்கிற சொல் இன்றைக்கு பயன்பாட்டுல இல்லை. ஒன்று சேர்ந்தனர் அல்லது ஒன்று சேர்ந்தன அப்படின்னு வரக்கூடிய அந்த கருத்துல வரதான் இஃப் அன்லலன்னு சொல்லக்கூடியது. இஃப் அன்லல அல்ல வரக்கூடிய இஹரஞ்சம. இந்த இஹரஞ்சமங்கிறது சாதாரணமான கிதாபுகள்ல நான்டால் ஒரு வசன நடியாக அதை கண்டில்லை. எனவே அந்த அதை நம்ம பெரிய அளவுல வேணை செய்ய தேவையில்லைனால் அலட்டி கொள்ள வேண்டியது இல்லை. இந்த இஹரஞ்சம் வரக்கூடிய இந்த இஃப் அன்லல வசன் என்கிறது வந்து ஒரு லாசிமான வசன் தான். அது லாசிம். லாசிம் அர்த்தம் அதுக்கு மஃபூல் பிஹி வராது, செய்யப்பட்ட பொருள் எல்லாம் அதுக்கு வராது, ஒப்ஜெக்ட் வராது. 2வது வசன் சொல்றாங்க இஃப் அல் அல்லன்னு சொல்லி. இஃப் அல் அல்ல, அதுக்கு உதாரணம் காட்டிக்கிறாங்க இக்ஷ அர்ர அப்படின்ற. இந்த இக்ஷ அர்ரங்கிற சொல் வந்து இன்றைக்கும் பயன்பாட்டில் இருக்குது. குர்ஆன்லையும் எனது இக்ஷ அர்ரங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டு இருக்குது. அப்ப அது இக்ஷ அர்ரங்கிறது இஃப் அல் அல்ல என்கிற வசன். அப்ப இதுல முதலாவது நம்ம பார்க்கணும்னா இஃப் அன்லல என்கிற அந்த இஹ்ரஞ்சம என்கிற வசன்ல வரக்கூடிய மேலதிகமான எழுத்துக்கள் எது நீங்க பாத்தீங்கன்னால் பார்க்கணும் வந்து ஃபஅலலையை தனி டார்கெட் பண்ணணும். ஃபஅலல தான் அசல் ருபாயி முஜர்ரத். அப்ப அதுல தான் இஃப் அன்லல வரும் பொழுது எது மேலதிகமாக வந்திருக்குது நமக்கே விளங்குது. ஆரம்பத்துல வரக்கூடிய அந்த ஹம்சத்துல் வசில், ஹம்சா மேலதிகமான எழுத்து. அதுக்கு பிறகு ஐன் கலிமாவுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த நூன் மேலதிகமான எழுத்து. அப்ப அந்த 2 தான் அதுல மேலதிகமான எழுத்தாக இருக்குது. ஆரம்பத்துல வர ஹம்சா, அதுக்கு பிறகு ஐன் கலிமாக்கு அடுத்து வரக்கூடிய அந்த நூன். இஃப் அல் அல்ல என்கிற வசன்ல, இஃப் அல் அல்ல என்கிற அந்த இக்ஷ அர்ர என்கிறதுல நீங்க பாத்தீங்கன்னா மேலதிகமான எழுத்து ஆரம்பத்துல வரக்கூடிய ஹம்சா வரும். அதே மாதிரி 3 லாம் கலிமா வருது பாருங்க. அதுல ஒரு லாம் கலிமா ஒரு லாம் வந்து என்னன்னா மேலதிகமான எழுத்து இஃப் அல் அல்ல. அப்ப இக்ஷ அர்ரன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் இக்ஷ அர்ர என்றால் நடுநடுங்கினான் அல்லது மயிர் சிலித்தான்னு சொல்லுவாங்க. மயிர் சிலிக்கிற என்றால் நடுங்குறைத்தான், நடுங்கிறதுக்கு சொல்றது. அப்ப இந்த இக்ஷ அர்ர என்கிற அந்த சொல்லும் வந்து லாசிமான ஃபியல். இக்ஷ அர் நடுநடுங்கினான். அப்ப இக்ஷ அர்ர இக்ஷ இர்ரு இக்ஷிராரன் ஃபஹுவ முக்ஷ இர்ருனா டபுள் ஐன் பட்டிக்கு, அது பிள்ளையா பட்டிக்குது இல்லையா. வல் அம்ரு மின்ஹு இக்ஷ அர்ர லியக்ஷ இர்ர வன்னஹி லா தக்ஷ இர்ர லா யக்ஷ இர்ர. அந்த அம்ருலையும் வந்து என்னது அம்ரு ஹாதிர் சரியா எழுதி பட்டிக்குது, அம்ரு காயிப் வந்து என்னது பிள்ளையா எழுதி பட்டிக்கு பாருங்க, அவதானிஷி பட்டில. அப்ப இந்த இவ்வளவு தான் நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். என்னன்னு கேட்டால் ருபாயி மசீது ஃபிஹில வரக்கூடிய அந்த வசன்கள் வரிசையில முதலாவது சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால் அடிப்படை 4 எழுத்துக்கள் வந்து ஒரு எழுத்து மேலதிகமாக வர அதுக்கு ஒரு வசன் சொல்றாங்க தஃபஅலல அப்படின்னு ஒரு வசன். அதுக்கு உதாரணம் ததஹரஜ. அதுக்கு பிறகு சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால் அதாவது மாதி 4 எழுத்துல வந்து அதுக்கு மேலதிகமா மாதி அல்ல அடிப்படை 4 எழுத்துல வந்து அதுக்கு மேலதிகமாக 2 எழுத்துக்கள் ஜாயிதாக வந்து மொத்தம் 6 எழுத்து வரும். அதுக்கு 2 வசன் சொல்றாங்க. ஒன்று வந்து இஃப் அன்லல என்ற ஒரு வசன் ஒன்று சொல்லிக்கிறாங்க. மற்ற வசன் வந்து இஃப் அல் அல்ல என்ற ஒரு வசன் சொன்னாங்க. இஃப் அன்லலங்கிறதுக்கு இஹ்ரஞ்சம உதாரணம். இஃப் அல் அல்ல என்று வரக்கூடிய அந்த வசனுக்கு வந்து இக்ஷ அர்ரங்கிறது உதாரணம். இதுல இக்ஷ அர்ர பயன்பாட்டில் இருக்குது, ததஹ்ரஜ என்கிறது பயன்பாட்டில் இருக்குது, இஹ்ரஞ்சம என்கிறது பயன்பாட்டில் இல்லை என்கிற செய்தியை நீங்க புரியணும். அப்ப இந்த பகுதிகளோட எங்களுக்கு ருபாயி, அதாவது சுலாசி முஜர்ரத் சுலாசி மசீது ஃபீஹி, ருபாயி முஜர்ரத் ருபாயி மசீது ஃபீஹி என்கிற அந்த முழு பகுதியும் முடிஞ்சிருது.
அப்ப கிட்டத்தட்ட அடிப்படை பாபுகளினுடைய கூட்டுத்தொகை முழுமையா முடிஞ்சுது. அடிப்படை பாபுகள் 24 நம்ம பார்த்துட்டோம். இப்ப நமக்கு எஞ்சிருக்கிறது வந்து 2 பகுதி இருக்குது. ஒன்று வந்து பிரிஞ்சு வந்தவைகள்னு சொல்லி அல் அபுவாப் அல் ஃபுரூன்னு சொல்லுவாங்க. அல் அபுவாபுல் ஃபர்இய்யா, அதுக்கு ஒரு 3 வசன் இருக்குது, அது நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு சேர்க்கப்பட்டவை முல்ஹகாத்துன்னு சொல்லி 17 இருக்குது. அதுகளை பற்றி பெரிய அளவில் படிக்க தவிர அப்படி ஒரு வசன் இருக்குது என்கிறதையும், அதுல சில வசன்கள் முக்கியமான வசன்கள் இருக்குது, அந்த வசன்களை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் நினைவூட்டும் அந்தந்த நேரங்கள்ல பின்னுக்கு வரும். அதுக்கடையில் எங்களுக்கு ஒரு புதிய தலைப்பு தந்திருக்காங்க. அந்த புதிய தலைப்பை நம்ம பார்ப்போம். இது நம்ம ஏற்கனவே ஓரளவு படிச்சிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு தான். ஆனா இன்றைய பாடத்தில் அது வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸா வரப்போகுது. அதுதான் என்னென்றால் அல் ஃபியல் அல் லாசிம் வல் ஃபியல் அல் முத்தஅத்தி. இது நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், இந்த தலைப்பை படிச்சிருக்கோம். ஆனால் அதை கொஞ்சம் டீட்டெயில்ஸை படிக்கல, ஒரு முன் அறிமுகத்துக்காக வேண்டி அப்படி ஒரு செய்தியை நம்ம வந்து படிச்சிருக்கோம். எனவே இப்போ இன்றைக்கு படிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் புதிய தகவல்களோட மேலதிகமான செய்திகள் கொஞ்சம் வரப்போகுது. பொதுவாக உங்களுக்கு தெரியும் லாசிமான ஃபியல் முத்தஅத்தியான ஃபியல் தெரியும். லாசிமான ஃபியல் முத்தஅத்தியான ஃபியல் தெரியும். லாசிமான ஃபியல்னு சொன்னால் செயற்படு பொருள் குன்றிய வினை, செயற்படு பொருள் வராத வினைன்னு சொல்லுவோம் நம்ம, இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். அல் ஃபியல் அல் முத்தஅத்தினால் டிரான்சிட்டிவ் வெர்ப், அதாவது செயற்படு பொருள் கொண்ட வினைன்னு சொல்லுவாங்க. செயற்படு பொருள் கொண்ட வினை. இதை நாங்கள் தமிழில் சொல்லும் பொழுது தன்வினை பிறவினைன்னு தான் சொல்கிறேன். தன்வினை லாசிமான ஃபியல், பிறவினை அப்படிங்கிறது முத்தஅத்தியான ஃபியல். அப்போ இந்த லாசிமான முதலாவது பகுதி லாசிமான ஃபியல் சம்பந்தமானது. லாசிமான ஃபியலுக்கு 3 பேர் சொல்லுவாங்க. ஒன்று லாசிம், அல் ஃபியல் உல் லாசிம் அப்படின்வாங்க. அசில்ல லசிம எல்சமு லுசூம் என்றால் பற்றி கொள்ளுதல் அப்படின்னு கருத்து. பற்றி கொள்ளுதல் என்ன அர்த்தம்? ஒரு நிலைமையை அப்படியே பற்றி கொள்ளுதல், ஒரு நிலைமையிலேயே ஒட்டி இருத்தல் அப்படின்னு கருத்து. அப்ப எழுவாய் செய்யக்கூடிய செயல், அதாவது டுவ சப்ஜெக்ட்னு சொல்லுவோமே நம்ம, எழுவாய், அவர் செய்யற செயல் அவரோடைய சுருங்கிக்குது, ஒப்ஜெக்டுக்கு போகுது இல்லை. எனவே அவரோடைய அது ஒட்டி இருக்கிறதுனால லாசிம். ஏன்னா அந்த ஃபியலினுடைய செயல் ஃபாயிலோட லுசூமாகி ஒட்டி இருக்குதுங்கிறனால லாசிம்னு பேர் வச்சிருக்காங்க. 2வது பேர் அதுக்கு சொல்லுவாங்க அல் ஃபியலுல் காசிர். பழங்காலத்து கிதாபுகள்ல எல்லாம் அல் ஃபியலுல் காசிர்னு தான் இருக்குது. அப்படித்தான் அந்த பேர் அதை சொல்ல பயன்படுத்திக்கிறாங்க. இமாம் ஜமக்ஷரி போன்றவங்க எல்லாம் அல் ஃபியலுல் காசிர்ங்கிற சொல் தான் பயன்படுத்திருக்காங்க. அப்ப அல் காசிர் என்றால் சுருங்குறன்னு தனி கருத்து, அல் குசூர் சுருங்குறது. அப்ப எழுவாய் செய்யக்கூடிய செயல் அவரோடைய சுருங்கிக்குது என்கிறதுனால அதுக்கு காசிருண்டுவாங்க. இன்னும் சில ஆக்கள் வந்து கைரு அல் முத்தஅத்தின்னு வாங்க, கடக்காதது, இன்னொன்றுக்கு போகாதது அப்படின்னு கைருல் முத்தஅத்தின்னு சொல்லுவாங்க. ரைட். அப்ப இந்த லாசிமான ஃபியல் இருக்கு தானே, அந்த ஃபியலுக்கு நமக்கு சில உதாரணங்கள் சொல்லலாம். உதாரணமாக ஜலச உட்கார்ந்தான், அதே மாதிரி வக்கஃப நின்றான், தஹல நுழைந்தான், ஹரஜ வெளியேறினான், ரஜ திரும்பி வந்தான், காம நாம இப்படி வரக்கூடிய நம்ம அந்த வகை ஃபியர்கள் படிக்கலை. இந்த மூத்தரான ஃபியர்கள் அது இல்லாம சும்மா நமக்கு தெரிஞ்சதுகள் தஹல ஹரஜ ரஜ தஹப இதெல்லாமே லாசிமான ஃபியர்கள்னு சொல்லுவோம். அப்ப இந்த லாசிமான ஃபியர்களை நம்ம எப்படி இனம் கண்டுகொள்ற அப்படின்றால் பொது தியரி ஒன்று இருக்குது. அது என்ன பொது தியரின்றா சொல்லுவோம், கருத்தை அடிப்படையாக கொண்டு லாசிமை நமக்கு தீர்மானிக்கலாம். கருத்தை அடிப்படையாக வச்சு லாசிம் நமக்கு தீர்மானிக்கலாம். நின்றான், உறங்கினான், போனான், வந்தான் அப்படிங்கிறதுல வச்சு நமக்கு அந்த கருத்து அடிப்படையில தீர்மானிக்க இயலும். உண்மையிலே கருத்து அடிப்படையில தான் ஃபியலை வந்து லாசிம் முத்தஅத்தின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இருந்தாலும் சில தன்மைகள் கொண்ட வினைகள் எப்பொழுதும் லாசிமாகவே இருக்கும். அதுல முதலாவது சொல்லுவாங்க என்றால் இயற்கை பண்புகளை காட்டக்கூடிய வினைகள்னு சொல்லுவாங்க. உதாரணமாக அழகாக இருக்கிறது, அசிங்கமாக இருக்கிறது, கோழைத்தனமாக இருக்கிறது, துணிச்சலாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இயற்கை பண்புகள். மனுஷனுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடிய இயற்கை பண்புகள். அப்ப அந்த இயற்கை குணாதிசயங்களை காட்டக்கூடிய வினைகள்ல ஒரு வினை வந்துச்சுன்னு சொன்னால் அது பெரும்பாலும் லாசிமாக இருக்கும். உதாரணமாக ஷஜு துணிச்சல் அடைந்தான், துணிகரம் கொண்டான். அப்ப இந்த டு பி பிரேவ் அதான் ஷஜு என்கிறது. அதே மாதிரி ஜபுனன்றது வந்து கோழைத்தனமாக இருக்கிறது, ஒரு பண்பு. ஹசுன அழகாக இருப்பது, கபுஹ அசிங்கமாக இருப்பது, இதெல்லாமே வந்து லாசிமான ஃபியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு மாதிரி சொல்வதாக இருந்தால் பொதுவா ஃபவுல் என்ற வசனுக்கு வரக்கூடிய வினை சொற்கள்
லாசிமான ஃபியற்களாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்தது மேனி வண்ணங்களை காட்டக்கூடிய வினைகள். அது என்னது மேனி வண்ணங்கள்? பாடி கம்ப்ளெக்ஷன் என்றால் என்ன? மேனி வண்ணங்கள் என்றால் உயரமான, கட்டையான, இந்த குள்ளமான இல்லையா, கட்டையான சித்திர குள்ளர்கள் இருக்கானோ, எனது மிக அடிமட்ட கட்டைய நூல் ஷோர்ட் பாட்டி, அவங்களுக்கு நாங்கள் சொல்ல சித்திர குள்ளர்கள்னு சொல்லி. ரஜுலுன் கசீருன் கசீமுன் நொக்கத்துள்ள காஃப் ஜா மீம். கசீம் என்றால் சித்திர குள்ளர், நிலத்துக்கு தான் இருப்பானோ. இந்த பொம்பளை எல்லாம் இருப்பாளோ, நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னு கேட்டால் என்னது நம்ம முட்டங்காலுக்கு கீழே தான் ஆள் இருக்கும். அந்த அளவுக்கு எனது குள்ளமான கட்டையான ஆக்கள். அப்படிப்பட்ட ஆக்களை திருமணம் செய்வதனால உள்ள என்ன பிரயோஜனம் ஒன்று இருக்கு. என்ன பிரயோஜனம் தெரியுமா? கோபம் வரும் பொழுது நம்மளோட மூஞ்சிக்கு குயிக்கா குந்தி கல்ல புறக்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸி. என்ன உயரமான ஒரு ஆளாக இருந்தார், பணமர மாதிரி உயரமா இருக்கான்னா அவன் முதுக வளைச்சி அந்த கல்ல புறக்கிறதுக்கு நேரம் எடுக்கும். கட்டையனா இருந்தால், கடைச்சியாக இருந்தார்னு சொன்னா குயிக்கா குந்தி என்ன எழும்பி கல்ல புறக்கி எறிகிறதுக்கு என்னது ஒரு ஈஸி ஒன்று இருக்குது. அதை விட கொஞ்சம் ஈஸி என்னண்டா சுஜூதுக்கு போறது வாரது. நான் அதை அனுபவிச்சு பார்த்துருக்கேன். நானும் இந்த சுவாத் என்ற மகனும் ஒன்றா தொழும் பொழுதோ சுவாத் வந்து சுஜூதுக்கு டக்குன்னு போயிடுவான். நான் போறதுக்குள்ள சுஜூதுக்காக போய்த்திடுறான். அவ வந்து இந்த கட்டையாக அரிக்கிறதுனால குயிக்க போக முடிஞ்சிருது அவக்கு. அப்ப அந்த சுஜூதுக்கு போறது, எனவே இது எல்லாமே இந்த குந்துரைங்கிற கன்செப்டுக்குள்ள தான் வருது. பாத்தீங்களா, அவ அந்த குந்தி எழும்புறதுக்கு லேசி கட்டையனா இருந்தா. சரி, அது நீ கட்டையானாக இருப்பது நெட்டையனாக இருப்பதும் இந்த அல்லாஹுடைய படைப்போடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஆனா குல்லு குருசின் ஃபித்னா, எல்லா கட்டையனும் குழப்பம் தான். அன் எதுல்ல அலா ஹையத்தின் மிசால் தால வகசுர. அவ ஒரு ஒரு மனிதனுடைய மேனி வண்ணங்களை காட்டக்கூடிய உயரமான கட்டையான வரக்கூடிய அந்த மாதிரியான சொற்கள் பெரும்பாலும் லாசிமான ஃபீலா இருக்குது. உதாரணமாக தால, அதே மாதிரி கசூரன்னு காட்டிக்கிறான். என்ன தால நம்ம படிக்கையில் அந்த மாதிரி வகையான வினைச்சொல் சொல்ல நமக்கு வரும் மூத்தரான ஃபீல் பகுதியில. அடுத்தது மூணாவது வந்து என்னன்னு கேட்டால் தூய்மை அல்லது சுத்தம் சம்பந்தமாக காட்டக்கூடிய வினைகள். தூய்மை சுத்தம் அர்த்தம் தூய்மையாகிவிட்டது, சுத்தமாகிவிட்டது என்று வரக்கூடிய அர்த்தத்தில் வரக்கூடிய வினை சொற்கள். உதாரணமாக தஹூர, நலூஃப, அந்த மாதிரியான வினை சொற்கள் வந்து நசூஹ, என்ன தஹூர, நலூஃப, நசூஹ, நசாஹத்து, நலாஃபத்து, தஹாரத் எல்லாம் தூய்மை தானே. அப்ப அதெல்லாமே வந்து லாசிமான ஃபியலாகத்தான் வரும். அதே மாதிரி அன் எதுல்ல அலா தனஸ், அதாவது அழுக்குகளை, குப்பைகளை, அதாவது அழுக்கான அசிங்கமான அப்படின்ற ஒரு கருத்துல காட்டக்கூடிய வினைகளும் லாசிமான வினைகளாக இருந்திருக்குது. உதாரணமாக வசிஹ அல் ஜிஸ்மு, உடம்பு வந்து வசிஹல் ஜிஸ்முன்னு அர்த்தம், உடம்பு அழுக்காகி விட்டது. தனிச, கதீர, இதெல்லாம் வசன் வந்து ஃபஈலன்னு வந்திருக்குது இல்லையா. அப்ப எனவே இப்படி அந்த அழுக்கு, அழுக்குன்னா அந்த டர்ட், டிஐஆர்டி, டர்ட், டர்ட்டி, டு பி டர்ட்டி. அக்லி, அக்லின்னு சொல்வதை விட அது அக்லி அசிங்கம் தானே, இது டர்ட்டி அழுக்கான. அப்ப அழுக்காக இருக்கக்கூடிய அன்டைடின்னு சொல்றது இல்லையா, அழுக்காக இருக்கிறங்கிற கருத்தை காட்டக்கூடிய வினை சொற்கள் பெரும்பாலும் லாசிமான ஃபியலாக இருக்கும். அடுத்தது சொல்றாங்க என்னன்னு கேட்டால் உடம்புக்கு, ஒரு மனிதனுடைய பொடி, அவருடைய உடம்புல தற்காலிகமாக நிகழக்கூடிய மாற்றங்கள். உதாரணமா நோய் வாய்ப்படுற, சோம்பேறி ஆகிறது, உற்சாகம் அடை, இது வந்து உடம்புல ஏற்படக்கூடிய திடீர் மாற்றங்கள். அப்படி உடம்புல நிகழக்கூடிய என்னது தற்காலிக மாற்றங்களை காட்டக்கூடிய வினைகள் வருமாக இருந்தால் அவைகளும் லாசிமான ஃபியலாகத்தான் இருக்கும். உதாரணமாக இப்படி மரீல எம்ரது மரலன் ஃபஹுவ மரீல். மரீல என்கிறது வந்து லாசிமான ஃபியல், மரீல. அதே மாதிரி கசூல, சோம்பேறியாகினான். அப்ப இது உடம்புக்கு வரக்கூடிய அந்த அயற்சி, சோர்வு, சோம்பல், இதெல்லாமே வந்து அந்த உடம்புக்கு தற்காலிகமா வந்துட்டு போறது. இப்ப நம்ம சோம்பேறியா இருக்கோம், கொஞ்ச நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிருவோம், உற்சாகமாகிடுவோம். அதே மாதிரி சயிம, போரிங் ஆகிற, சளிப்படைகிறது, இதெல்லாமே வந்து ஃபைல, அந்த ஃபைலண்ட வசனுக்கு வந்திருக்குது. அது வேற விஷயம். ஆனா கஸ்தூல வந்து ஃபவுல இல்லவா, நஷித்த, உற்சாகம் அடைகிறது. அப்ப உடம்புக்கு தெம்பு கிடைக்கிறது, சோம்பேறியாக மாறுறது, இதெல்லாம் உடம்பில் ஏற்படக்கூடிய பரிணாம மாற்றங்கள், அதாவது வந்துட்டு போற தற்காலிக மாற்றங்கள். அப்படிப்பட்ட விஷயங்களை காட்டக்கூடிய வினைகளும் லாசிமான ஃபியலாக வரும். அடுத்தது நிறங்களை காட்டக்கூடிய ஃபியட்கள். நிறங்கள்னால் இந்த வெள்ளை, கருப்பு, சிவப்புன்னு இருக்கேன், இந்த நிறங்கள், கலர்ஸ், அதுகளை காட்டக்கூடிய வினை சொற்கள் வந்து பெரும்பாலும் லாசிமான ஃபியலாக இருக்கும், இன்ட்ரான்சிட்டிவாக இருக்கும். உதாரணமாக இஹ்மர்ர, இஹ்லர்ர, இபியல்ல, அப்படி வரக்கூடியவைகள். அப்ப இஹ்மர்ர சிவக்கிறது, இஹ்லர்ர பச்சையாகிறது, இபியல்ல வெள்ளையாகிறது, இஸ்வத்த கருக்கிறது, இதெல்லாமே அதெல்லாம் இஃப் அல்ல வசன்ல வந்திருக்குது. அவைகள் லாசிமான ஃபியட்களாக கொள்ளப்படும்.
ஏழாவது சொல்லிக்கிறாங்க, ஒரு மனிதனுடைய அங்க குறைகளை காட்டக்கூடிய வினைகள். மனிதனுடைய உடம்புல ஏற்படக்கூடிய குறைகளுக்கு நாங்க சொல்ற அங்கம், அங்கம்டால் உடம்பு சொல்ற உறுப்புகளுக்கு சொல்றது, ஒரு ஓகன் உறுப்பு. அப்ப அந்த அங்க குறைகள் உடம்புல வரக்கூடிய அந்த மாதிரியான குறைகளை காட்டக்கூடிய வினை சொற்கள் பெரும்பாலும் லாசிமான ஃபியலாக இருக்கும்னு சொல்றாங்க. உதாரணமாக இங்க காட்டியிருக்கிறாங்க, அவிர யவரு அவர். அவிரன்ற அந்த கண் குருடாகிறது. அப்ப கண் குருடாக இருப்பது, பார்வை இழந்து இருப்பது என்பது ஒரு அங்க குறைதானே அது. அதனால அடுத்தது சொல்றாரு என்னன்னு கேட்டால், அன் எதுல்ல அல ஹில்யத்தின், தேக அலங்காரத்தை காட்டுவது. தேக அலங்காரம், தேகம்னாலும் உடம்பு தான். அந்த உடம்புன்றதுக்கு தமிழ்ல ஒரு 5000 சொல்லு இருக்கு. ஒரு 5000 சொன்ன நிறைய சொல்லு இருக்கு பாருங்க. உடம்புன்றுவானோல், மேனின்றுவானோல், தேகம்டுவானோல், சரீரம்டுவானோல், யாக்கைன்றுவானோல். இது எல்லாமே அந்த உடம்புன்னு தான். மேனி, உடம்பு, உடல், தேகம், யாக்கை எல்லாம் உடம்புக்கு தான் சொல்றது. இந்த பொடிங்கிற அர்த்தத்துல வர்றதுதான். அரபுலையும் பாருங்களேன், ஜிசும் இருக்கு, பதன் இருக்குது, ஜெசதுன்னு இருக்குது. இப்படி சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு அதுக்கு மத்தியில். ஆனா பொது கருத்துன்னு அதுக்கெல்லாம் உடம்பு, உடல் அப்படித்தானே கருத்து. சரி, அப்ப தேக அலங்காரத்தை காட்டும் வினைகள் அதுல ஒன்று காட்டிக்கிறாங்க என்னன்னு கேட்டால் கஹீல மாதிரி தான் எனக்கு ஞாபகம். அப்படி மிஸ் ஆகினால் கஹூலையாக இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கிறோம் என்ன ஃபியல்னு சொல்லி. அப்ப அந்த கஹீல அல்லது கஹூல என்கிற அந்த ஃபியல், நான் நினைக்கிறேன் கஹூல தானே, கஹூல தானே, குஹுல் அந்த கண்ணுக்கு சுருமா பூசுறது. ஏன்னா அப்ப அந்த கஹுலன்றது சுருமா, ஓ சுருமா பூசி, ஓ ஓ வாரன். அப்ப கஹுலத்தில் ஐன் அப்படின்றது இந்த கண் என்னது சுருமா போட்ட மாதிரி ஆகிறது. அப்ப இது ஒரு ஒரு உடம்புல வரக்கூடிய ஹில்யா, அதாவது உடம்புல வரக்கூடிய ஒரு அந்த ஆபரணம் அல்ல, உடம்புல வரக்கூடிய ஒரு மேனி அலங்காரம். அந்த மேனி அலங்காரத்தை காட்டக்கூடிய அடுத்த ஒரு வினைச்சொல் வந்தால் அதுவும் லாசிமாக இருக்கும்னு போட்டிருக்காங்க. 9வது சொல்றாரு என்றால், பொதுவாக ஃபவுல் என்ற வசனுக்கு வரக்கூடிய எந்த ஒரு வினைச்சொல்லாக இருந்தாலும் அது லாசிமான ஃபியலாக இருக்கும் அப்படின்றாரு. அதே மாதிரி இன்ஃபால என்கிற வசனுக்கு வரக்கூடிய எந்த ஒரு வினையாக இருந்தாலும் அதுவும் லாசிமான ஃபியலாக இருக்கும். இன் கசர, இன் தலக, இன் ஜரஹ அப்படின்ட்டு வரக்கூடிய வினை சொற்கள். அடுத்தது இஃப் அல்ல என்ற வசனுக்கு வாரது என்ன, இஃப் அல்ல இஸ் வர்ற மாதிரி என்ன. அப்ப இப்படி இந்த இஸ் வர்றன்னா அந்த கண் என்னது உள்ளுக்குள்ள போய் என்னது கண் உள்ளுக்குள்ள போய் அந்த முகமெல்லாம் சுருண்டு போய் கிடக்கிறதுக்கு சொல்றது இஸ் வர்ரத் ஐனுஹு. அப்ப இந்த என்னது இஃப் அல்ல என்கிற வசன வரக்கூடிய வினை சொற்களும் பெரும்பாலும் லாசிமான ஃபியற்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 11 விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த 11 விஷயங்கள் அடிப்படையில் வரக்கூடியவைகள் லாசிமான ஃபியற்களாக பெரும்பாலும் இருக்கும். பெரும்பாலும் அர்த்தம் 100க்கு 99% அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற செய்தி தான் அது. சரி, இப்ப இது இந்த செய்தியோட சேர்த்து நம்ம மேலதிகமாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு கேட்டால், ஒருத்தர் கேள்வி கேட்பாரு என்னன்னா, இந்த செய்யப்படு பொருள் குன்றிய வினை, அதாவது தன்வினையாக வரக்கூடியது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப், இந்த செய்யப்படு பொருள் குன்றிய ஒரு வினையை எங்களுக்கு செய்யப்படு பொருள் குண்டாத வினையாக, அதாவது லாசிமான ஃபியலை ஒரு முத்தஅத்தியான ஃபியலாக நமக்கு மாற்ற இயலுமா, அப்படி மாத்திரண்டா இன்னும் சரி செய்யலாமா அப்படிங்கிற விஷயம் ஒரு ஆள் கேள்வி கேட்கலாம். அதுக்கு தான் இந்த 308ஆம் பக்கத்துல பதிவு சொல்லியிருக்காங்க. செய்யப்படு பொருள் குன்றிய வினைகளை செய்யப்படு பொருள் கொண்ட வினைகளாக மாற்றக்கூடிய விதங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அதுல ஒரு நிறைய சொல்லியிருக்காரு. நம்ம தெரிஞ்ச சில நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்குது, பார்ப்போம். முதலாவது சொல்றாரு என்னன்னு கேட்டால், ஒரு லாசிமான ஃபியலை முத்தஅத்தியான ஃபியலாக நமக்கு பொதுவாக மாற்ற இயலும். அதுல முதலாவது ஸ்டெப் என்னன்னு கேட்டால், அதாவது ஐன்கலிமாவை இரட்டிப்பாக்குதல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஐன்கலிமாவை இரட்டிப்பாக்குதல், 3 எழுத்து செய்யப்படு பொருள் குன்றிய வினைகளில் ஐன்கலிமாவை இரட்டிப்பாக்குதல். உதாரணமாக சலிம் என்றால் சல்லம, ஃபரிஹ் என்றால் ஃபர்ரஹ, கரும கர்ரம, லஉஃப லஅஃப, ஷருஃப ஷர்ரஃப, ஹசுன ஹஸ்ஸன அப்படின்னு சொல்லி பொதுவாக ஒரு சுலாசியான ஒரு ஃபியலை ஃபஅல என்ற வசனுக்கு மாத்தினால் முத்தஅத்தியாக மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் எல்லா வகையான வினை சொற்களையும் அப்படி எங்களுக்கு ஃபஅல என்ற வசனுக்கு திருப்பெருமாண்டால் இல்லை. எல்லா வசனங்களையும் அப்படி நமக்கு திருப்ப இயலாது. அரபிகளுடைய பயன்பாட்டுல இருக்கணும்.
ரெண்டாவது விஷயம் அந்த அதாவது இப்ப நாங்க ஒரு ஒரு ஃபியலை வந்து 3 எழுத்து வினை சொல்ல வந்து நம்ம ஃபஅல 4 எழுத்து வினை சொல்லாக மாத்திட்டோம்னால் 3 எழுத்துல வரக்கூடியதை ஐங்கலிமா இரட்டிப்பாக்கி 4 எழுத்து ஃபஅல வசனுக்கு திருப்பிட்டோம்னால் அது முத்தஅத்தியான ஃபியலாக மாறுவதோட சேர்த்து அதனுடைய அந்த அர்த்தத்தை நீங்க எப்படி பார்க்கலும் எப்படி நான் உதாரணமாக வந்து நம்ம சொல்லுவோமே ஹசுன் என்றால் அழகாகினான் ஹசன் அழகாக்கினான் அந்த மாதிரி ஒரு கருத்து வரும். ஷரூஃப கண்ணியமாகினான் ஷர்ரஃப கண்ணியப்படுத்தினான் லவுஃப பலவீனமாகினான் லஅஃப பலவீனப்படுத்தினான் அந்த மாதிரியான அந்த இங்கிலீஷ் இந்த டு மேக் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துன்னு வரும். டு பி வீக்னு டு மேக் வீக் அந்த மாதிரி ஒரு கருத்துக்கு மாறிடும். கரும கர்ரம கரும சங்கையானான்டுவாங்க கர்ரம சங்கைப்படுத்தினான் அந்த மாதிரி. ஃபரிஹ மகிழ்ச்சி பட்டான் ஃபர்ரஹ மகிழ்ச்சி படுத்தினான் டு மேக் ஹாப்பி அந்த மாதிரி. அப்ப முதலாவது விஷயம் என்னென்று கேட்டால் ஒரு லாசிமான ஒரு ஃபியல் சுலாசியாக வரும் பொழுது 3 இடத்துல வரும் பொழுதும் அதை ஃபஅல என்கிற வசனுக்கு மாற்றி நமக்கு முத்தஅத்தியாக மாற்ற இயலும். அதுதான் எனது லாசிம முத்தஅத்தியாக முதலாவது கட்டம். ரெண்டாவது செய்தி சொல்லுவாங்க என்னென்றால் பொதுவாக ஒரு ஃபியலை வந்து அதாவது லாசிமான ஒரு ஃபியல் இருக்குது வந்து ஃபஅல என்ற வசனுக்கு அதாவது சுலாசியாக இருக்குது அதை நம்ம இஸ்தஃஅல என்கிற வசனுக்கு மாற்றினால் முத்தஅத்தியாக மாறிடும். அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. உதாரணமாக ஹரஜேன்னு வச்சுக்கிறேன் ஹரஜ லாசிமான ஒரு ஃபியல் வெளியேறினான். ஆனால் நம்ம இஸ்தஃஅல வசனுக்கு மாற்றினோம்னால் இஸ்தஹரஜ அதாவது வெளியாக்கினான் அல்லது வெளியாக்க முனைந்தான் வெளிக்கொண்டு வர பார்த்தான் அந்த மாதிரி டேக் அவுட் அந்த மீனுக்கு முத்தஅத்தியுடைய கருத்துக்கு மாறிடும். ஹசுன அழகாகினான் இஸ்தஹசன அழகென கருதினான் அழகு என்று கருதினான். சஹுல இலேசாகியது இஸ்தஸ்ஹர இலேசு என்று கருதினான். கசுர அதிகமாகியது இஸ்தக்சர அதிகத்தை தேடினான். கமுல பரிபூரணமாகியது இஸ்தக்மல பரிபூரணத்தை தேடினான் அது பரிபூரணமாக்க முனைந்தான். அப்ப எனவே இந்த என்ன விளங்குது என்று கேட்டால் ஃபஅலன்ற அதாவது சுலாசியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபியலை நம்ம வந்து ஃபஅலன்னு சொல்ல வேணாம் ஃபஅலன்னு வரலாம் ஃபஇலன்னு வரலாம் ஃபௌலன்னு வரலாம் அது வேறு விஷயம். சுலாசியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபியல் லாசிமாக இருந்தால் அதை முத்தஅத்தியாக அந்த இஸ்தஃஅல் என்ற வசனுக்கு நம்ம மாற்றினோம்னால் அது முத்தஅத்தியாக மாறிடும். அடுத்தது சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால் இது வந்து இந்த சரஃபு ரீதியான மாற்றங்கள். சரஃபு ரீதியான மாற்றங்கள் என்ன மோஃபோலஜிக்கலி இந்த மாற்றங்கள் நம்ம செய்யும் பொழுது வருது. இன்னும் இலக்கண ரீதியான அறிஞர்கள் அதாவது நஹூடைய உலமாக்கள் என்ன சொல்லுவாங்க என்றால் அதாவது ஒரு சுலாசியான ஃபியலை முத்தஅத்தியாக மாத்துறதுக்கு வேற ஸ்டெப்புகள் சொல்லுவாங்க. அதுல ஒன்றுதான் என்னன்னு கேட்டால் முதலாவது விஷயம் ஒரு லாசிமான ஃபியலுக்கு பிறகு நம்ம அதனுடைய சேப்படு பொருள்னால் ஒப்ஜெக்ட் சேப்படு பொருள்ல ஹர்ஃபு ஜெருகளை பிரயோகிப்பது. அப்போ ஒரு லாசிமான ஃபியலுக்கு ஹர்ஃபு ஜெரு கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் அது முத்தஅத்தியாக மாறும். உதாரணத்துக்கு நம்ம சொல்வதாக இருந்தால் தஹப என்றால் போனான் தஹப பிஹி என்றால் எடுத்துக்கொண்டு போனான் கூட்டிக் கொண்டு போனான் அர்த்தம். தஹபுத்து பி ஜைதின் ஜைதன் எடுத்துக்கொண்டு போனேன்னு அர்த்தம். மர்ர என்கிறது கடந்தது மர்ர பிஹி என்றால் தாண்டி சென்றான் பாஸ் பை அப்ப அங்க முத்தஅத்தியாக மாறிடுது. ஹசீன அலா ஒருவரை எண்ணி எனது கவலைப்படுறது ஒரு விஷயத்தை எண்ணி கவலைப்படுறது. அப்ப லாசிமான ஃபியலோட ஹர்ஃபுஜர் வந்துச்சுன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்கலி முத்தஅத்தியான ஃபியலாக மாறும். இது இலக்கணத்துல இதுக்கும் சரஃபுக்கும் என்ன இல்லை சம்பந்தம் கிடையாது. அடுத்தது ஒரு ஃபியலை நாங்க வந்து என்னது முத்தஅத்தியுடைய ஹம்சத்து தஅத்தியான்வாங்க. அதாவது முத்தஅத்தியாக்குற ஹம்சா ஆரம்பத்துல படக்கூடிய ஹம்சா அதை இன்னொரு மாதிரி சொல்வதாக இருந்தால் அஃஅல என்கிற வசனுக்கு மாத்திரன்னு சொல்லுவாங்க. உதாரணமாக தஹபய அதுஹபன்னு மாத்திர. அந்த மாதிரி நாங்க வந்து அஃஅல என்கிற வசனுக்கு மாற்றும் பொழுது முத்தஅத்தியாக மாறும். காம அகாம ஃபரிஹ அஃப்ரஹ ஹஸின அஹ்ஸன சஈத அஸ்அத அஸ்அத இல்லையா சஈத மகிழ்ச்சி படுறது அஸ்அத அப்படி மாறி மாத்துறது. இதுக்கு சொல்லுவாங்க வந்து ஹம்சத்து அத்தஅதியா முத்தஅத்தியாக்குற ஹம்சாவை ஆரம்பத்துல போடுறன்னு சொல்லுவாங்க. மூணாவது சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால் பொதுவா வந்து ஃபஅலங்கிற வசனுக்கு மாத்தது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். அதாவது என்னது ஃபஉலன்னு வர வசன்களை ஃபஅல என்கிற வசனுக்கு மாத்துறதுன்னு சொல்லுவாங்க. உதாரணமாக வந்து ஷஜுஅ ஷஜ்ஜஅ அப்படின்னு மாத்துறது. ஷஜ்ஜுஅ துணிச்சல் அடைந்தான் ஷஜ்ஜஅ தூண்டினான் ஆர்வப்படுத்தினான் அல்லது என்கரேஜ் பண்றது மோட்டிவேட் பண்ற அந்த மாதிரி ஒரு அர்த்தம். அடுத்தது நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டால் அதாவது
இஸ்தஃப் அல வசனுக்கு திருப்புறது நம்ம ஏற்கனவே பார்த்து தானே இஸ்தஃப் அலைங்கிற வசனுக்கு மாத்துறது சஹுலைய இஸ்தஸ்ஹலன்னு சொல்றது மாதிரி அதை நம்ம பார்த்துட்டோம். இன்னும் ஒன்று சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால் ஃபா அலைங்கிற வசனுக்கு ஒரு லாசிமான ஃபியல ஃபா அலண்ட வசனுக்கு திருப்பினா முத்தாதியாக மாறிடும் அப்படின்னு சொல்லி உதாரணமாக லா ஊஃபன்றத லா அஃப்ன்னு சொல்லி மாத்திக்கிறது. அப்போ ஃபா அல வசனுக்கு மாத்துறது. இப்போ லஇபய லா அபன்னு மாத்துற மாதிரி. இப்போ லஇப லாசிமா முத்தாதியாண்டால் எந்த கருத்து லைபங்கிறது வந்து முத்தாதி என்றால் நாங்கள் சொல்லலும் வந்து ஆனால் லைபுத்து குரத்தல் கதம் நான் கால்பந்து விளையாடினேன்னு சொல்லலும் நாங்கள் கூட லைப தௌரன் கபீரன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கிலீஷில் பிளேங்கிறது வந்து பிஎல்ஏஒய் பிளேன்னு வர்றது வந்து விளையாடினானுங்கிறது ஒரு இன்ட்ரான்சிட்டிவ் மாதிரி தான் இருக்குது. இன்ட்ரான்சிட்டிவ் மாதிரி தான் இருக்குது. தமிழ்லையும் விளையாடினான்டால் பந்து விளையாடினான்னு சொல்லும் பொழுது அது வந்து ஒரு செயற்படு பொருள் கொண்ட வினையாக இருக்குது. அரபுல லைபைங்கிறத முத்தாதியாகத்தான் பார்ப்பாங்க. எனக்கும் அதுதான் சரி மாறி விளங்குது. அது சந்தர்ப்பத்தை அதை நம்ம லா அபன்னு சொல்லும்பொழுது கொஞ்சி விளையாடினது அது உண்மையிலே முத்தாதியே தான். அதில் மாற்று கருத்து இல்லை. லா அபு து அல் கித்த பூனையோடு கொஞ்சி விளையாடினேன். லஉஃப லா அஃப என்கிறது இரட்டிப்பாகியது இரட்டிப்பாக்கினான் லா அஃப என்கிறது அது வந்து உண்மையிலே லாசி முத்தாதியாகவே மாறி இருக்குது. ஆனா எல்லா ஃபாஅல வசனுக்கு வரக்கூடிய சொற்கள் முத்தாதியன்னா அப்படி இல்லை. இப்போ சாஃபர பயணம் போனான் அது முத்தாதியா அது முத்தாதியல் அது லாசிமான ஃபியல் தான். எனவே நம்ம என்ன சொல்ல வரோம்னு கேட்டால் லாசிமாக இருக்கக்கூடிய ஒரு அதாவது ஒரு சொல்ல ஃபாஅலங்கிற வசனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும் பொழுது மாத்திர தஹ்வீல் பண்ணும் பொழுதும் அது முத்தாதியாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு இன்றைக்கு கொஞ்சம் கூட நம்ம பார்த்துட்டோம் போல எனக்கு விளங்குது. இப்போ இதில் நான் என்னது முன்னால் சொன்ன அதில் ஒரு சிறிய ஒரு சுருக்கத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏதும் கேட்கணும்னா கேளுங்க கண்டிப்பாக. அதாவது நாங்கள் ஃபியற்கள் அதனுடைய கருத்தின் அடிப்படையில் லாசி முத்தாதி செயற்படு பொருள் குன்றிய வினை செயற்படு பொருள் குன்றாத வினை அப்படி 2 வகையாக பிரிக்கிறோம். அதில் எங்களுக்கு தெரியும் அதாவது லாசிமான ஃபியர்னு சொன்னால் எழுவாய் செய்யக்கூடிய செயல் அவருடைய சுருங்கிக்கிறது செயற்படு பொருள் பக்கம் தாண்டாது. அல்லது இன்னொரு ரூபாய் சொல்வதாக இருந்தால் லாசிமான ஃபியல்ங்கிறது அதுக்கு வரக்கூடிய ஃபாயில் சப்ஜெக்ட் அந்த ஃபாயிலோடு அதனுடைய கருத்து கம்ப்ளீட் ஆகிரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு லாசிமான ஃபியலை வந்து இது ஒரு லாசிமான ஃபியல் தான். ஒரு ஃபியலை லாசிம்னு சொல்லிட்டு நம்ம எப்படி அறிஞ்சு கொள்றது இனம் கண்டு கொள்றோம்னா அதுக்கு நிறைய செய்திகளை உங்களுக்கு சொன்னாங்க. இன்ன 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 தன்மைகளை கொண்டவைகளாக இருந்தால் அல்லது இன்ன இன்ன வசங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் லாசிமான ஃபியல் அப்படின்னு சொன்னாங்க. அந்த செய்திகளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாலே ஒரு கணம் உங்களுக்கு புரியும். அதுக்கு பிறகு நமக்கு சொன்னாங்க லாசிமான ஃபியலை முத்தாதியாக ஆக்குவதாக இருந்தால் அதுக்கு சில பர்டிகுலர் ரூல்ஸ் சொன்னாங்க. என்னன்னு கேட்டால் அதாவது பொதுவாக ஃப அலவசனுக்கு மாத்திர இஸ்தஃப் அலவசனுக்கு மாத்துறது அதே மாதிரி ஃபா அலவசனுக்கு மாத்திர அஃப் அலவசனுக்கு மாத்திர அப்படின்னு சில செய்திகளை சொன்னாங்க. இன்னும் சிலருக்கு ஹர்ஃபுஜர்களை போட்டு செய்யலாம் முத்தாதியாக மாத்தேரும். ஆனால் எல்லா வகையான லாசிமான ஃபியலுக்கும் ஹர்ஃபுஜர்களை வந்து கண்ட மாதிரி பிரயோகிக்கலாமாண்டா இல்லை. ஒவ்வொரு ஃபியலும் என்னென்ன ஹர்ஃபுஜர்களை கொண்டு கடக்குதுங்கிறது அது அகராதியினுடைய துணை கொண்டு அல்லது சிறந்த ஒரு ஆசிரியர் ஒரு மொழி தேர்ச்சி பெற்ற ஒரு ஆசிரியருடைய துணை கொண்டு தான் நம்ம படிக்கணும். லாசிமான ஒவ்வொரு ஃபியலுக்கும் எப்படி ஹர்ஃபுஜர்கள் வருகிறது அது. எனவே லஹபங்கிறதுக்கு பிஹியும் வரும் இலாவும் வரும். எப்போ இலா போடுறது எப்போ பிஹி போடுறது அது நமக்கு தெரியணும். மர்றங்கிறதுக்கு அலாவும் வரும் பிஹியும் வரும். எப்போ அலா வார எப்போ பிஹி வார அது லொகாவோடு சம்மந்தப்பட்ட விஷயம். அது நமக்கு சர்ஃபோட ஓட்டையிலாது. அதே மாதிரி என்னது இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் நம்ம வந்து லாசிமான பகுதிகளில் நம்ம லாசிமான ஃபியலோடு சம்மந்தப்பட்ட பகுதிகளில் பார்த்து முடிச்சிருக்கோம். இவ்வளவுதான் இந்த லாசிமான ஃபியலில் இருக்கிறது. அதுக்கான பயிற்சி பகுதியெல்லாம் பின்னுக்கு வரும். நம்ம முத்தாதியையும் படித்து போட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய அந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது எனக்கு கொஞ்சம் கிளியராக ஒன்று வந்து லாசிமான ஃபியல் மற்றது முத்தாதியான ஃபியல் அப்படின்னு சொன்னோம். லாசிமான ஃபியல் என்கிறது ஒரு எழுவாய் ஒரு ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய அந்த எழுவாய் ஃபாயில் அவர் செய்கிற வேலை அவரோடைய சுருங்கிக்கும் மஃபூல் என்கிற அந்த செய்யப்படு பொருளின் பக்கம் கடக்காது. அல்லது இன்னொரு மாதிரி சொல்வதாக இருந்தால் செய்யப்படு பொருள் குன்றிய வினை செய்யப்படு பொருள் வர முடியாத செய்யப்படு பொருள் குன்றிய வினை தான் லாசிமான ஃபியல் அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த லாசிமான ஃபியலாக இருந்தால் அதில் மஜ்ஹூல் இஸ்மு மஃபூல் அதுகளெல்லாம் வராது என்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். அப்போ அதுக்கு ஒரு செய்யப்படு பொருள் ஒன்று வராது. அப்போ லாசிமான ஃபியலுக்கு மிக பிரபலமான உதாரணம் தான் இந்த வந்தான் போனான் திரும்பி வந்தான்
தூங்கினான், அதே மாதிரி நின்றான், இந்த மாதிரியான சொற்கள் எல்லாமே வந்து லாசிமான ஃபியலுக்குரிய. அதை தான் அரபு மொழியில் நம்ம சொல்லுவோம் தஹப, ரஜ, அதே மாதிரி லஹிக சிரித்தான், ஜா வந்தான் இல்லையா, வசல சென்றடைந்தான். இதெல்லாமே ஒரு லாசிமான ஃபியற்களுக்கான சில உதாரணங்கள். ரகத தூங்கினான், ஹரஜ தஹல நுழைந்தான் வெளியேறினான், இதெல்லாம் லாசிமான ஃபியற்கள். அதே மாதிரி இந்த லாசிமான ஃபியற்கள் அறிவதற்கான சில அடையாளங்களும் அவங்களுக்கு சொன்னாங்க. இன்ன இன்ன தன்மைகளை கொண்ட ஃபியற்கள் லாசிமான ஃபியலாக இருக்கும் அப்படிங்கிற செய்தியையும் சொன்னாங்க. அதோட சேர்த்து லாசிமான ஃபியலை முத்தாத்தியாக மாத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொதுவான உத்திகள், பொதுவான வழிகளை சொன்னாங்க. ஆரம்பத்தில் ஹம்சா ஒன்று அதிகரித்து ஹரஜய அஹ்ரஜய, தஹலைய அதுஹல, ஜலசை அஜிலச, கரும அக்ரம, ஃபரிஹ அஃப்ரஹன்னு மாத்துற சிஸ்டங்கள் சொன்னாங்க. அதே மாதிரி ஐன்கலிமாவை இரட்டிப்பாக்கியும் ஒரு லாசிமான ஃபியலை முத்தாத்தியாக மாற்றலாம். செயற்படுபொருள் குன்றிய வினையை செயற்படுபொருள் கொண்ட வினையாக மாற்றுறது. அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் கருமைய கர்ரம, லௌஃப லஅஃப, ஷருஃப ஷர்ரஃப, ஹசுன ஹஸ்ஸன என்றெல்லாம் எங்களுக்கு உதாரணங்கள் சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு ஃபியலை, லாசிமான ஒரு ஃபியலை இஸ்தஃபலங்கிற வசனுக்கு மாற்றிட்டால் அது முத்தாத்தியாக மாறிடும். ஹரஜ இஸ்தஹரஜ, ஹசுன இஸ்தஹ்சன, அப்படி இந்த இஸ்தஃபல வசனுக்கு மாற்றும் பொழுதும் அது முத்தாத்தியாக மாறும் அப்படிங்கிற கன்செப்டுகளை எல்லாம் நமக்கு சொன்னாங்க. இப்போ நாங்கள் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் 311வது பக்கத்தில் ஒரு புதிய பாடப்பகுதியை தான் பார்க்குறோம். அதுதான் அல்ஃபியல் அல் முத்தஅத்தி அப்படின்னு சொல்ல போகிறோம். அல்ஃபியல் அல் முத்தஅத்தி. அப்போ அல்ஃபியல் அல் முத்தஅத்தி என்று சொல்கிறது வந்து செயற்படு பொருள் கொண்ட வினைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதைத்தான் நம்ம ஆங்கில மொழியில், இங்கிலீஷில் நம்ம சொல்லும் பொழுது டிரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முத்தஅத்தியான ஃபியல்டா என்ன அப்படின்னால் எழுவாய் செய்யும் செயல், எழுவாய் செய்கிற செயல். எழுவாய்ன்றது வந்து சப்ஜெக்ட், ஃபாயில். அந்த எழுவாய் செய்கிற செயல் செயற்படு பொருளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வினைகள். அப்போ அது என்னது? செயற்படு பொருளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற அர்த்தம் ஒப்ஜெக்டில் அதனுடைய அந்த எக்ஷன், அந்த செயல், அந்த வேல், அந்த காரியம், எக்ஷன் வந்து ரெஃப்ளெக்ஷன், அதாவது ஒரு ரெஃப்ளெக்ஸ் என்று சொல்லுவாங்க இல்லையா, பிரதிபலிப்புண்டு, அதை ஏற்படுத்தும். அப்போ எழுவாய் செய்யும் செயல் செயற்படுபொருள் தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ உதாரணமாக அதை இன்னொரு தெளிவான ஒரு உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்துவதாக இருந்தால், அதாவது எதை, எதுக்கு அல்லது எதை அல்லது எதுக்கு அல்லது யாருக்கு, யாரை அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்கு அங்கு இடம்பாடு இருக்கும். இப்போ உதாரணமாக அக்கல ஜெயித், ஜெயித் சாப்பிட்டான். எதை சாப்பிட்டான்? அக்கல ஜெய்துன் அல் ஹுபுஸ, ரொட்டியை அல்லது பானை சாப்பிட்டான், மாப்பண்டத்தை சாப்பிட்டான். ஹுபுஸுங்கிறது மாப்பண்டம். அதே மாதிரி நாங்கள் வேறொரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஷரிப ஜெய்துன், ஜெய்து குடித்தான். எதை குடித்தான்? ஷரிப ஜெய்துன் அல்லபன, பாலை குடித்தான். அல்மா தண்ணீரை குடித்தான். அல் அசர தேனை குடித்தான் சொல்லலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் லைப ஜெய்துன், ஜெய்து விளையாடினான். எதை விளையாடினான்? பந்தை விளையாடினான். லைப ஜெய்துன் குரத்தல் கதமி, காட்பந்து, ஃபுட்பால் விளையாடினான். இதே மாதிரி வேற உதாரணம் கத அல் ஃபல்லாஹு, விவசாயி வெட்டினான். எதை வெட்டினான்? மரத்தை வெட்டினான். கத அல் ஃபல்லாஹு அஷஜரத. லரப ஜெய்துன், ஜெயித் அடித்தான். யாருக்கு அடித்தான்? யாரை அடித்தான்? யாருக்கு அடித்தான்? லரப ஜெய்துன் முஹம்மதன், முகமதுக்கு அடித்தான். இதே மாதிரி தரச அத்தாலிபு, மாணவன் படித்தான். எதை படித்தான்? தரச தாலிபு அத்தர்ச. அப்போ அந்த எதை, யாருக்கு அல்லது யாரை அப்படிங்கிற அந்த இதுக்கு வரும். இப்போ யாரைங்கிறது உதாரணமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால், லேசான ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஷாஹத, பார்த்தான். எதை பார்த்தான்? நாங்கள் அதுக்கு போய் சொல்லுவோம், ஒரு பெண்ணை பார்த்தான் அல்லது ஒரு வாகனத்தை பார்த்தான் அல்லது காட்சியை பார்த்தான் நமக்கு சொல்லிடும். அப்போ எதை என்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரை பார்த்தான்? வயோதி பெண்ணை பார்த்தான். அந்த மாதிரி என்னது, அதுக்கு ஒரு செயற்படு பொருள் ஒன்று வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். எனவே எழுவாய் செய்யும் செயற்படு பொருளை தாக்கத்தை ஏற்படுத்துகிற வினைகள் தான் செயற்படு பொருள் கொண்ட வினைகள் நம்ம சொல்றது. இதுக்கு கருத்து முழுமை பெறுவதற்கு ஒரு செயற்படு பொருள் ஒன்று தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லன்ன, ஜஅம, ஹசிப, ரஅ, வஜத, சாரி, இதுக்கு நம்ம லேசான ஒரு ஃபியல் இங்கே காட்டி இல்லை. இவங்க சாதாரணமான ஒரு ஃபியல் காட்டி இருக்கலாம்.
உதாரணமாக வந்து லாசிமான இந்த முத்தாத்தியான ஃபீலுக்கு உதாரணம் அக்கல, ஷரிப, கதஅ, ஃபஹிம, கதப, நசர, லரப, ஃபத்தஹ, இதெல்லாம் முத்தாத்தியான ஃபியல். இப்போ இந்த முத்தாத்தியான ஃபியலை 3 வகைகளாக பிரிப்பாங்க. அதாவது ஒரு செய்யப்படு பொருள் வார ஃபியற்கள், ஒரு செய்யப்படு பொருள் வரும். அதுக்கு தான் இப்போ நம்ம சொன்ன உதாரணங்கள் கதப, நசர, லரப, அது மாதிரி. இன்னும் சில முத்தாத்தியான ஃபியல் இருக்கு, அதுக்கு 2 மஃபூல் பிஹி வரும், 2 செய்யப்படு பொருள் வரும், 2 ஒப்ஜெக்ட் வரும். டிரெக்ட் ஒப்ஜெக்ட் அண்ட் இன்டிரெக்ட் ஒப்ஜெக்ட், 2 ஒப்ஜெக்ட் வரும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் அதுக்கு உதாரணம் காட்டியிருக்கிறாங்க. லன்ன, ஸஅம, ஹசிப, ரஅ, வஜத, அல்ஃபா, சய்யர, இத்தஹதுன்னு காட்டிக்கிறாங்க. இதில் நீங்கள் வந்து ஒரு இந்த ஸஅம, வஜத, இத்தஹத என்கிற சொற்களை நீங்கள் சொல்லலாம். அல்லது சஅல, அஅதா யுஅதி என கொடுக்கிறது, கஸா யக்ஸு, இந்த மாதிரியான ஃபியற்களை நமக்கு உதாரணமாக சொல்லலாம். உதாரணமாக லன்ன என்கிறதுக்கு எப்படி 2 மஃபூல் வச்சு காட்டுறது? லனன்து ஸைதன் ஆலிமன், ஸைதை நான் கருதினேன், ஆலிமன் ஆலிமாக. இங்கிலீஷ்லையும் இருக்கு தண்ணி அப்படி 2 ஒப்ஜெக்ட் வர்றது. உதாரணமாக பிரிங், கிவ், அது மாதிரியானவைகள் வந்து 2 மஃபூல் வரும், கொடுக்கிற அர்த்தத்தில் வர்றது, கொண்டு வர அர்த்தத்தில் வரவைகள் எல்லாம். எனவே அந்த இது நம்ம இது சம்பந்தமாக நம்ம நஹூலை நம்ம விரிவாக படிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் சொல்லுங்க என்னென்னு கேட்டால், இந்த 2 மஃபூல் வரக்கூடிய அந்த வினைகளுக்கு இந்த 2-3 உதாரணங்களை பார்க்கலாம். லன்ன நினைத்தான், ஸஅம கருதினான், ஹசிப எண்ணினான், ரஆ பார்த்தான் அல்லது கருதினான், சரி இப்போ கருதினான் சொல்லுங்க, பார்த்தான் சொல்ல வேணாம், கருதினான், வஜத என்னது பெற்றுக்கொண்டான், அதே மாதிரி அல்ஃபானாலும் பெற்றுக்கொண்டான், செய்யற மாற்றினான், மனஹ வழங்கினான், ஆயத்தா கொடுத்தான், சால கேட்டான். இவைகளெல்லாம் 2 மஃபூல்களை கொண்ட 2 செய்யப்படு பொருள் வர முடியுமான வினைகள். இன்னும் சில வினைகள் இருக்குது, அதுக்கு வந்து 3 செய்யப்படு பொருள் வரும். அப்படி 3 செய்யப்படு பொருள், 3 ஒப்ஜெக்ட் வாரங்கிறது வேற எந்த மொழிகளையும் இருக்குது எனக்கு நான் தெரியல. அரபு மொழியில இருக்கு 3 என்ன இருக்கு வரும் செய்யப்படு பொருள் அதுக்கு வரும். அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுவதாக இருந்தால் இங்கே காட்டிக்கிறாங்க. அவங்க நமக்கு வந்து நப்ப, அஹ்பர, அன்ப, ஆயிலம அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எல்லாமே இவை அறிவித்து கொடுத்தான் அப்படின்ற கருத்துல வரக்கூடியது, இன்ஃபார்ம் பண்ற, அறிவித்து கொடுக்குற கருத்துல வர்றது. உதாரணத்துக்கு நம்ம சொல்வதாக இருந்தால் ஆயிலம் து ஸைதன், ஆயிலம் து ஸைதன், ஸைதுக்கு நான் அறிவித்து கொடுத்தேன், ஹாலிதன், ஹாலிதை நான் அறிவித்து கொடுத்தேன், ஆலிமன் ஆலிமாக. அப்ப ஸைதுக்கு ஹாலித் ஒரு ஆலிம், ஒரு அறிஞர் என்று சொல்லி நான் அறிவித்து கொடுத்தேன் என்று நான் அவருக்கு தெரியப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்துல வரக்கூடிய சொல். அப்ப ஆயிலம, நப்ப, அஹ்பர, ஹப்பர, ஹத்தஸ்ன்னு சொல்லி ஒரு 5-6 ஃபிய சொல்லுவாங்க. அதுக்கு 3 செய்யப்படு பொருளும் வரலாம். இப்போ இதில் சுருக்கம் என்னன்னு கேட்டால், செய்யப்படு பொருள் கொண்ட வினைகளை 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒரு செய்யப்படு பொருள் வர வினைகள், 2 செய்யப்படு பொருள் வரக்கூடிய வினைகள், 3 செய்யப்படு பொருள்கள் வரக்கூடிய வினைகள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்தது 312ஆம் பக்கத்தில் ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க, கேளுங்க. அதாவது பாருங்க, அதாவது டாக்டர் இப்படி நாங்க பாருங்க, ஆயிலம் து, நான் உதாரணம் உங்களுக்கு எழுதி காட்ட பாருங்க. ஆயிலம் து ஸைதன், ஸைதுக்கு நான் சொன்னேன், ஹாலிதன், ஹாலித் பாருங்க, ஹாலிதன் ஆலிமன், ஆலிமன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது வந்து ஸைதுக்கு நான் அறிவித்து கொடுத்தேன், ஹாலிதை ஆலிமாக. அதாவது ஸைதுக்கு நான் சொன்னேன், ஹாலித் ஆலிம் என்று சொல்லி, அதான் அர்த்தம். இப்படி எல்லாம் எனது செய்திகள் சொல்லுவாங்க. இதெல்லாம் நஹூல விரிவா உங்களுக்கு பிறகு வரும் இன்ஷா அல்லாஹ். 312ஆம் பக்கத்துல அலாமாத்துல் ஃபியலி முத்தஅத்தின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த செய்யப்படு பொருள் கொண்ட வினைகளின் அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி. அதாவது இது வந்து ஒரு டிரான்சிட்டிவ் வெர்ப், செய்யப்படு பொருள் கொண்ட வினை தான், முத்தஅத்தியான ஃபியல் தான் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி இனம் கண்டு கொள்றேன். முதலாவது அடையாளம் சொல்றாங்க என்னன்னு கேட்டால், இந்த முதலாவது அடையாளமும் 2வது அடையாளம்னு சொல்லிக்கிறது 2மே ஒன்று மாதிரி தான் எனக்கு நான் விளங்குது. முதலாவது அடையாளம் 2வது அடையாளத்தை நீங்க பார்த்தீங்க என்றால் என்ன காட்டியிருக்கிறாங்கன்னா, அதாவது அந்த ஃபியலோட நேரடியாக ஒரு ஒரு அந்த மஃபூலுடைய லமீர், மஃபூலுடைய லமீர் என்றால் அந்த ஒப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் அது சேர்ந்து வரும். அது உதாரணம் சொல்வதாக இருந்தால் உங்களுக்கு விளங்கும் பாருங்க. லரபனி அல் முதர்ரிசு அல்லது லரபஹு அல் முதர்ரிசு,
அதாவது ஜெயிதுக்கு அவனுக்கு அவனுக்கு ஆசிரியர் அடித்தார், அது எனக்கு ஆசிரியர் அடித்தார் நான் சொல்லும் பொழுது லரபனி, இந்த லரபனின்னு வருது, லரபஹு, லரபக, லரபக அல் முதரிஸ், ஆசிரியர் உனக்கு அடித்தார் என்று நம்ம சொல்லும் பொழுது க என்கிற அந்த லமீர், ஹூ என்கிற அந்த லமீர் அல்லது நீண்டு வரக்கூடிய அந்த முத்தக்கலிமுடைய அந்த மாதிரி ஒரு லமீரை அந்த ஃபியலோட டிரெக்டா சேர்க்கையிலுமாக இருக்கும். லாசிமான ஃபியல்ல அப்படி சொல்ல இயலாது, ரஹப நீண்டு வராது, ரஹப க, ரஹப ஹூ அப்படி லமீர் சேர்க்கலாது, ரஹப ஹூ அல் முதரிசுன்னு சொல்றல்ல. எனவே முத்தாத்தியான ஃபியல் என்ன செய்யலாம்னு கேட்டால் இந்த மஃபூலுடைய லமீரை, லமீருல் மஃபூல் அதை நமக்கு சேர்க்கலாம். நமக்கு நான் சார் வந்து லமீர் முத்தசீர்னு சொல்றாரு, லமீருடைய விரிவான பாடங்கள்ல சொல்லுவாங்க லமீர் முத்தசீர்னு சொல்லி. அந்த முத்தசீரான லமீர் சேர்ந்து வரும். அது இப்போ காயிபுடைய லமீராக இருந்தாலும் தான் முஹாத்தபாகவும் இருக்கலாம், முத்தக்கலிமாகவும் இருக்கலாம், அப்படி லமீர் சேர்ந்து வரும். ரெண்டாவது, அந்த முத்தாத்தியான ஃபியல் ஆக இருந்தால் அந்த முத்தாத்தியான ஃபியல்ல சொல்லுங்க மகள், மேச சாப்பிட்ட வைங்க நான் வாரேன் இந்த வாரம். சரி, அதாவது அடுத்த செய்தி சொல்றாங்க என்னன்னு கேட்டால் முத்தாத்தியான ஃபியலை அறிந்து கொடுக்கான இன்னொரு அடையாளம் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால், அதாவது நமக்கு அந்த யாரை, யாருக்கு அல்லது எதை, எதற்கு இந்த மாதிரியான அந்த ஒரு லிமாதா என்கிற அந்த கேள்வியை நமக்கு போட இயலும். மாதா அல்லது லிமாதா, லிமாதாவை விட மாதா நல்ல, மாதா என்கிற அந்த மாதனா அந்த என்னன்னு கேட்கறது, வட் அப்படின்னு கேட்கறது, அந்த அந்த மாதிரி அந்த மாதா என்கிற அந்த இதை போட்டு நமக்கு வந்து கேள்வி கேட்க இயலுமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, லிமாதா சொல்லுவானா மாதானே சொல்லுங்க. இங்க காட்டிக்கிறாங்க பாருங்க, ஒரு உதாரணம் உண்டு. மாதா ரஐத்தன்றது, ரஐத்தன்ற ஃபியலை விட நமக்கு லேசா அந்த அக்கல அக்கல ஷரிபையில் லேசி எங்களுக்கு அந்த ஃபியல் எங்களுக்கு பழக்கமான ஃபியல் தானே. அப்ப மாதா அக்கல்த, மாதா ஷரிபுத்த அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேள்வி கேட்க ஏழுமாக இருக்கும். லாசிமான ஃபியல் நீங்க மாதா போடாது, மாதா தஹபுத்த, மாதா ஜித்த, மாதா நிம்த, மாதா லஹிக்த அப்படி கேட்கலாது. லிமாதா வரும், லாம்போடு சேர்ந்து வரும். ஆனா மாதா என்கிற அந்த கேள்வியை முன்னால போட இயலாம இருக்கும் லாசிமான ஃபியல்ல. முத்தாத்தியான ஃபியல்ல மாதா என்கிற அந்த கேள்வியை முன்னுக்கு போட்டு கேட்கலாம். உதாரணம் ஒரு ஆள் சொல்றாரு அக்கல் தூ, நான் சாப்பிட்டேன். அப்ப எங்களுக்கு கேட்குற மாதா அக்கல் தே, என்னப்பா சாப்பிட்டாய்? அப்ப அவர் சொல்லுவார் அக்கல் தூ அத்த ஆம, மாதா தரஸ்து. ஒருத்தர் சொல்றாரு நான் தரஸ் தூ, தரஸ் நான் சொல்றாரு நாங்க படித்தோம் அல்லது படித்தேன். அப்ப நாங்க இப்போ மாதா தரஸ்து சொல்ற ஒருத்தர் கத்தபு தூன்னு சொல்லி, அல்லது கத்தபல் முதரிசு ஆசிரியர் எழுதினாருன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. அப்புறம் நாங்க இப்போ மாதா கத்தபல் முதரிசு, கத்தபல் முதரிசு அத்தர்ச அப்படி நம்ம சொல்லுவோம். கத்தபத் தாலிபு அத்தம்ரீன, கத்தபத் தாலிபு அல் வாஜிபல் மன்சிலிய நமக்கு சொல்லிடு. சரி, அடுத்தது இதெல்லாம் சும்மா அந்த இதாக சொல்றாங்க, எனது சும்மா தகவலுக்காக சொல்றாங்க. இதெல்லாம் சரஃபுக்கு எனது அவ்வளோ பெரிய அளவு நமக்கு அந்த இது இல்லை. அந்த சரஃப் பாடம் படிக்கிற டைம்ல இப்படி நமக்கு சொல்லி தருவாங்க. இங்க காட்டிக்கிறேன் பாருங்க, மாதா ராய்த்த என்னத்தை பார்த்தா என்று கேட்கறது கேள்விக்கு ராய்த்து உஸ்பூரன், நான் ஒரு சிட்டுக்குருவியை பார்த்தேன்னு சொல்லி உதாரணம் காட்டியிருக்கிறான். அடுத்தது முத்தாத்தியான ஃபியலாக இருந்தால் அதுல இஸ்மு மஃபூல், இஸ்மு மஃபூலுடைய சீகா, அதாவது மஃபூலுண்ட வசன், மன்சூர், மக்தூப், மதுரூப், மஃப்தூ வருமே. அந்த இஸ்மு மஃபூலுடைய சொல்ல நமக்கு அதுல எடுக்க இயலுமா இருக்கும், டெரிவ் பண்ண முடியுமானதாக இருக்க முடியும், எடுக்க இயலுமானதாக இருக்கும். உதாரணம் காட்டினா பாருங்க, கரஐல மக்குரு உன், தரசைல மதுரூசுன், கத்தபைல மக்தூபுன் அப்படி நமக்கு இஸ்மு மஃபூல் அந்த ஃபியல்ல எடுக்க இயலுமாக இருக்கும். லாசிமான ஃபியல் அப்படி நம்ம சொல்றல. உதாரணமாக தஹபைல மதுஹூபுன் அப்படி சொல்றல, அப்படி நம்ம சொல்றது இல்லை. மஹ்ரூஜுன், ஹரஜல மஹ்ரூஜுன் அப்படி சொல்றல. அப்படி சொல்வதாக இருந்தால் நமக்கு அது வேற ஃபார்மட் இருக்குது, அதுக்கு அது சொல்றதுக்கான வேற என்னது விதங்கள் இருக்குது, ஹர்ஜுகளோட போடலாம். மதுஹூலும் பிஹி, தஹலைல மதுஹூலும் பிஹி நமக்கு சொல்லல ஜெருடைய எழுத்துக்களோட. சரி, அடுத்தது இது உங்களுக்கு ஒரு புதிய செய்தியாக இருக்கு, 313ஆம் பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்தி. அது என்னன்னு கேட்டால், ஒரு முத்தஅத்தியான ஃபியலை லாசிமா மாத்துற. இதுக்கு முந்தைய நம்ம படித்தோம் லாசிமான ஃபியலை முத்தஅத்தியாக மாத்துற, இப்ப முத்தஅத்தியான ஒரு ஃபியலை லாசிமாக மாத்துற. இப்படி தமிழ்ல இங்கிலீஷ்ல இருக்கா எனக்குன்னா தெரியல, ஒருவேளை சிங்களத்துல இருக்கலாம் போல. ஆனால் அரபுல அப்படி ஒன்று இருக்குது. எப்படி முத்தஅத்தியான ஃபியல்ல டிரான்சிட்டிவ் வேர்பை இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பாக மாத்தலாம். அது என்ன முறைமை சொல்லுவாங்க, குறிப்பிட்ட வசன்களுக்கு மாத்துறேன்னுவாங்க. முதலாவது சொல்றாங்க பாருங்க, அதாவது
முத்தஅத்தியான ஃபஅல என்கிற வசனுக்கு வரக்கூடிய ஃபஅலையோ அல்லது ஃபஇலையோ, அதாவது ஒரு ஒரு முத்தஅத்தியான ஃபியல, சுலாசியான ஒரு முத்தஅத்தியான ஃபியல நம்ம தஃபஅல என்கிற வசனுக்கு மாத்தினோம்னால் அது லாசிமான ஃபியலாக மாறிடும். ஃபஅலன்ற வசனுக்கு மாறி வரக்கூடிய ஒரு சொல்ல நம்ம வந்து அது ஃபஅலன்ற வசனுக்கு வந்து முத்தஅத்தி அடிக்கணும். அப்படிப்பட்ட முத்தஅத்தியான ஃபியல் நம்ம தஃபஅல வசனுக்கு மாத்தினோம்னால் அது லாசிமா மாறும். பாருங்க, ஜமஅ ரஜுலு அல் மால, மனிதன் பணத்தை ஒன்று திரட்டினான். அப்ப அது முத்தஅத்தியான ஃபியல் ஜமஅ. இந்த ஜமஅ என்கிற சொல்ல நம்ம தஜம்ம அல் மாலு, தஜம்ம அன் நாசு அப்படின்னு தஜம்மன்னு சொல்லி நம்ம தஃபஅல வசனுக்கு மாத்தி என்றால் ஒன்று சேர்ந்தது. ஜமஅ ஒன்று சேர்த்தான், தஜம்ம ஒன்று சேர்ந்தது லாசிமான இன்ட்ரான்சிட்டிவ் மீனிங்கை காட்டும். கசர உடைத்தான், முத்தஅத்தியான ஃபியல். தகஸ்ஸர உடைந்து போனது. அப்ப இது வந்து முத்தாவான்ற, இது கரபுல முத்தாவா என்றால் பிரதிபலிப்பு. நான் உடைத்தேன், அது உடைந்து போனது. ஒன்று சேர்த்தேன், ஒன்று திரண்டது. நகல தனக்கல, நகல நகர்த்தினான், தனக்கல நகர்ந்தது. அரத தஅர்ரத, அரஃப தஅர்ரஃப, இது மாதிரி நமக்கு காட்டியிருக்கிறாங்க சில சொற்களை வந்து உதாரணத்துக்கு. இது உண்மையிலே சக்சஸ் ஆன விஷயம் தான். ஃபஅல என்ற முத்தஅத்தியான ஃபியல் தஃபஅல வசனுக்கு மாத்தினா லாசிமா மாறிடும். அதே மாதிரி ஃபஅல என்று வரக்கூடிய அதை வந்து நம்ம இன்ஃபஅல வசனுக்கு மாத்தினோம்னாலும் ஃபஅல முத்தஅத்தியாக இருக்குது. அந்த முத்தஅத்தியான ஃபஅல என்கிற சொல்ல நம்ம வந்து இன்ஃபஅல வசனுக்கு மாத்தினோம்னா லாசிமா இருக்கும். உதாரணமாக கசர இன் கசர, ஜமஅ இன் ஜமஅ அப்படின்னு மாத்த. இப்ப எல்லா ஃபியலையும் அப்படி மாத்தலாமா இன்ஃபஅல வசனுக்கு அப்படின்னு இல்லை. சில குறிப்பிட்ட சொற்கள் இருக்குது, அப்படி நமக்கு மாத்த இயலும், இன்ஃபஅல வசனுக்கு மாத்த இயலும். அப்படி மாத்தினோம்னு சொன்னா அது லாசிமாக மாறிடும் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இங்க பாருங்க, கசர இன் கசர, கசர உடைத்தான், இன் கசர உடைந்தது. கலப பிரட்டினான், இன் கலப, பாருங்க நீங்க 314 பக்கம். கலப பிரட்டினான், இன் கலப பிறண்டது. கசம பங்கு வைத்தான் அல்லது பிரித்தான், இன் கசம பிரிந்தது. ஹதம உடைத்தான் அல்லது தகர்த்தான், தகர்க்கிறது உடைக்கிறது டேமேஜ் பண்றது, அதெல்லாம் ஹதம தான். ஹதமனா டிமோலிஷ் பண்றது. இன் ஹதம உடைந்து போனது, டு பி டிமோலிஷ்ட். பஅஸ அனுப்பினான், இன் பஅஸ அதாவது வெளித்தோன்றியது, வெளிக்கிளம்பியது அப்படின்றது, அனுப்புறது வெளிக்கிளம்புறது. அப்ப பஅஸ முத்தஅத்தி, இன் பஅஸ லாசிம் சொல்லிட்டு காட்டிக்கிறான். அதே மாதிரி ஒரு ஃபஅலன்னு வரக்கூடிய அந்த முத்தஅத்தியான ஃபியல இஃப்தஅல வசனுக்கு மாத்தினாலும் அதே மாதிரி லாசிமாக மாறிடும். உதாரணமாக நசர ஃபஅலன்ற வசனுக்கு வந்திருக்குது, முத்தஅத்தியான ஃபியல் உதவி செய்தான், நஸரல்லாஹுல் முஃமினீன. அதை நாங்கள் வந்து இஃப்தஅல வசனுக்கு மாத்தினோம்னால் இன்தஸரல் முஃமினூன, முஃமின்கள் வெற்றி பெற்றார்கள். அப்போ கருத்து மாறுது. நசர வெற்றி அளித்தான் அல்லது உதவி செய்தான் அப்படின்ற கருத்து, இன்தஸர வெற்றி பெற்றான், அப்போ லாசிமான ஃபியல். ஜமஅ இஜ்தமஅ, ஜமஅ ஒன்று சேர்த்தான், இஜ்தமஅ ஒன்று கூடினார்கள். சமிஅ இஸ்தமஅன்னு காட்டிக்கிறாங்க. சமி என்ற காதால கேட்கிறது, இஸ்தமஅ என்கிறது செவியுற்றான், அது வந்து லாசிமான ஃபியல் இலா என்கிற ஹர்ஃபியலை கொண்டு தான் கிடக்கும். மனஅ இம்தனஅ, மன என்றால் தடுத்தான், இம்தனஅ தவிர்ந்து கொண்டான், அது இம்தனஅ மின் அல்லது அன் போடணும் ஹர்ஃபியல். ஹஜப இஹ்தஜப, என்ன ஹஜப என்றால் திரை போட்டான், இஹ்தஜப மறைந்து கொண்டது. அடுத்தது காட்டியிருக்கிறாங்க ஒரு ஃபஅலன்னு வரக்கூடிய முத்தஅத்தியான ஃபியலை நம்ம வந்து இஃப் அல்ல என்கிற வசனுக்கு மாத்தினால் லாசிமாக மாறிடும். உதாரணமாக சவ்வத கருப்பாக்கினான், அது இஸ்வத் இஃப் அல்ல வசனுக்கு மாத்தினோம்னால் கருமையாக மாறியது. பையல வெண்மையாக்கினான், ஒயிட்னிங். அந்த பையல என்கிறத இபி அல்ல என்ற வசனுக்கு மாத்தினோம்னு சொன்னால், இஃப் அல்ல என்ற வசனுக்கு இபி அல்லன்னு மாத்தினோம்னால் வெண்மையாகியது. ஹல்லர பசுமையாக்கினான், இஹ்லர பசுமையாகியதுன்னு காட்டுக்கான். இதே மாதிரி ஃபஅல என்கிற முத்தஅத்தியான ஃபியலை வந்து நம்ம இஃப் அல்ல மாதிரி இஃப் ஆல்ல வசனுக்கு மாத்தினாலும் இதே கூத்துத்தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பையல பையல்ல இபியால்லன்னு சொல்லி அது காட்டியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து ஒரு ஃபஇலல என்கிற ஒரு சொல்ல, ஃபஇலல என்கிற ஒரு சொல்ல வந்து இஃப் அல்ல என்கிற வசனுக்கு மாத்தினால் முத்தஅத்தியாக மாறும், இந்த லாசிமாக மாறும்னு காட்டிக்கிறாங்க. என்னது ஃபஇலல என்கிறத நாங்கள் வந்து என்ன வசனுக்கு மாற்ற போகிறோம்,
இஃப் அல்ல அல்லது தஃபஇலல அந்த வசனுக்கு நம்ம மாற்றினோம்னாலும் எனது லாசிமாக மாறும்வா. தம் அன் அமைதிப்படுத்தினான், இத்தும அன்ன அமைதியாகினான். அல்லது தஹ்ரஜ ஃபஇலல வசன், அதை நம்ம வந்து ததஹ்ரஜ தஃபஇலல வசனுக்கு மாற்றினோம்னால் லாசிமாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தஹரஜ உருட்டினான், ததஹரஜ உருண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு பயிற்சி தந்திருக்காங்க. அந்த பயிற்சியை பாருங்க. செயற்படுபொருள் குன்றிய வினைகளை பின்வரக்கூடிய வசனங்களில் அடையாளப்படுத்துகன்னு சொல்லி குர்ஆனை தந்திருக்காங்க. பின்வரும் ஒவ்வொரு அல்குர் வசனத்திலும் வந்துள்ள செயற்படுபொருள் கொண்ட செயற்படுபொருள் குன்றிய வினைகளை இனம் காண்க. ஏன்னா அப்போ லாசி முத்தாத்திய வேறு பிரிக்க வரும் குர்ஆனத்தில் இருந்து. வஷ்குரு நியமத்தல்லாஹ் இன் குந்தும் இய்யாஹு தஅபுதுன். உஷ்குரு என்கிறது முத்தாத்தியான ஃபியல். தஅபுதுன் அபத யஅபுது முத்தாத்தியான ஃபியல். யௌம யஸ்மஊன அஸ்ஸைஹத பில் ஹக்கி ذلك யௌமுல் குரூஜ். அதில் யஸ்மஊன முத்தாத்தியான ஃபியல். என்ன அவு லாமஸ்துமுன் நிசா, லாமஸ ஃபஅல வஸ்ன் முத்தாத்தி. லா யذوقون فيها الموت الا الموتة. ذاك يذوق முத்தாத்தியான ஃபியல். நம்ம அந்த வசனம் படிக்கலை இன்னும். என்னது அப்படி ஐங்கலிமா முதல் படிக்கலை. வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, தஆவன தஃபாஅல வஸ்ன் லாசிம். அதே மாதிரி இன்னல்லதீன இக்தலஃபு ஃபீஹி லஃபி ஷக்கின் மின்ஹு, அதில் இஹ்தலஃப என்கிறது இஃப்தஅல வஸ்ன் லாசிமான ஃபியல். ஹசுன உலாய்க்க ரஃபிக, ஹசுன உலாய்க்க ரஃபிக, ஹசுன லாசிமான ஃபியல். இது பயிற்சி கம்ப்ளீட் ஆகி இல்லை. இதை இன்னும் கொஞ்சம் இதுக்கு பயிற்சி சேர்க்க வேண்டி இருக்குது. நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த எக்ஸாம் காலப்பகுதியில் எனக்கு இதை மறந்துட்டேன் போல. நம்மளுக்கு இது சேர்க்கறதுக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் மேலதிகமான பயிற்சிக்கு சேர்க்க வேண்டி இருக்குது. இப்போ இந்த இவ்வளவு பகுதிகளும் நமக்கு என்னது இன்றைக்கு போதும் நான் நினைக்கிறேன். இந்த நான் சொன்ன இந்த விஷயங்களை கொஞ்சம் குயிக்கத்தான் நான் சொல்லிக்கொண்டு வந்தேன் என்றாலும் கொஞ்சம் இந்த டைமிங் இஷ்யூவால் அடுத்து நாங்களும் பாட தொடங்குறதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் லேட் ஆகிட்டேன். ஏதும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்னது கேளுங்க. நம்ம இந்த ஃபெஸ்ட் அமர்வோடய நம்ம இன்றைக்கு என்ன செஞ்சிருவோம், முடிச்சு போட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அந்த மிஸ் ஆகின கிளாஸை பார்ப்போம். ஒரு டைம் ஒன்று நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கோஆர்டினேட்டரோட பேசிட்டு சொல்கிறோம். அடுத்த எங்களுக்கு நேற்று மிஸ் ஆகின அந்த பாடத்தை நேற்று கொஞ்சம் கடும் வேலையாக போயிட்டு எனக்கு பேப்பர் மார்க் பண்ணுற வேலை, எக்ஸாம் பீரியட் இது. அப்போ நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு டைம் ஒன்று அறிவித்து தருவோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு முந்தைய 2 நாளைக்கு முந்தைய ஒரு டைம் ஒன்று தருவோம் நாங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வசதியான்னு பார்த்து அந்த டைமுக்கு செய்வோம். அந்த கிளாஸை கொஞ்சம் கவர் பண்ணி விடுவோம். அதில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அல் அபுவாபுல் ஃபுரு பிரிந்து வந்த வசனங்கள் சம்பந்தமாக அதை நம்ம படிப்போம். ஏதும் கேட்க இருந்தால் பிள்ளைகள் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. உங்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்லிக்கொள்ளணும் என்னென்னு கேட்டால், நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த ஏலவல் பிள்ளைகளுக்குரிய என்னது கிளாஸ் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடங்க இருக்கிறோம். ஏலவல் பிள்ளைகளுக்குரியது. அது ஏலவல் பிள்ளைகளுக்கு மட்டும் உரியது அல்ல. அதில் மற்றவங்களும் என்ன செய்யலாம், சேர்ந்து படிக்கலாம் என்ற அது அரபு தான் படிக்கிறேன். ஆனால் ஏலவலை டார்கெட் பண்ணி படிக்கிறேன். அதில் நேரம் 6 மணியிலிருந்து 7 மணி இருக்கிறதுனால வீக் டேஸுகளில் என்ன செய்யும், எங்களோட அந்த காலையில் அந்த 5:30க்கு நடக்கிற பாடம் நடக்காது. அந்த பாடம் இன்ஷா அல்லாஹ் இதில் மட்டும் வீக்கெண்ட்ஸில் மட்டும் நடத்துறதுக்கு மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது அதனுடைய டைம் ஷெடியூலில் கொஞ்சம் நாங்கள் மாற்றினால் உங்களுக்கு முன்னறிவித்து கொண்டு தருவோம் சார். அந்த மார்னிங் கிளாஸ் நடக்குது வளமையா அரபித்துல் நாஷியின் 4ஆம் ஜூஸ், அது கொஞ்சம் எனது டைப் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். என இந்த ஏழு பிள்ளைகளுக்காக வேண்டி மாற்ற வேண்டி வரும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அது பிறகு அது வளமைக்கு திரும்பிடும் இன்ஷா அல்லாஹ். பார்ப்போம், நடைமுறைப்படுத்தி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இல்ல காலையில நாங்க வைக்கிறோமே அந்த 5:30க்கு ஒரு கிளாஸ் உண்டு. 5:30க்கு வைக்கிற அது சம்டைம் என்னது இன்ஷா அல்லாஹ் 15ஆம் தேதிக்கு பிறகு மாறும். அதாவது மாறும்ன்ற அர்த்தம் அந்த டைம் நாங்க மாத்தி விட்டு 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் ஏலவல் பிள்ளைகளுக்குரிய என்னது அரபிக் நடக்க இருக்குது. அது வீக் டேஸ் தான் நடக்கும், திங்கள் செவ்வாய் புதன்கள்ல. எனவே அந்த நாளைகள்ல என்ன செய்யாது, அந்த கிளாஸ் நடக்காது. எந்த கிளாஸ், அதாவது மார்னிங் கிளாஸ் நாங்கள் அரபித்துல் நாஷின் செய்கிறோமே 5:30க்கு, அது நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வேறு டைம் ஒன்று நம்ம யோசிக்கிறோம். எந்த டைமுக்கு பொறுத்தவொன்று பார்த்து நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். ஹைர், உங்களுக்கும் எனது சேர விரும்பினாலும் இந்த ஏலவல் அரபிக்கில் இன்ஷா அல்லாஹ் சேரலாம். அதில் ஒரு பிரச்சனை தடையும் எனது இல்லை இன்ஷா அல்லாஹ். நேற்று நாங்கள் அதனுடைய பொது அமர்வு தெளிவூட்டல் கருத்தரங்கு நாங்கள் வச்சிருந்தோம். அதை நீங்கள் கேட்டிருப்பீங்களோ தெரியல. அதில் கொஞ்சம் பாருங்க, நாங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் அதில் சொல்லியிருக்கோம், இப்படி நடத்த இருக்கோம் அப்படிங்கிறது. ஏன்னா நம்மளோட கிளாஸில் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எல்லாம் நம்மளோட மாணவர்கள். அதனால மாணவர்கள்னு சொல்வதை விட உங்கள்கிட்ட இருந்து நான் தான் கூட படிக்கிறேன். ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது நான் தான் கொஞ்சம் தேடணும். எனவே உண்மையை சொல்ல போனால் இந்த உங்களால் தான் நான் படிச்சு படுது. எனக்கு படிச்சு படுறதுக்கு என்னது இல்லை, நேரம் எனக்கு செய்ய அமைகிறல்ல. பாரக்கல்லாஹு ஃபீக்கும் இன்ஷா அல்லாஹ்.
அரபு மொழி எனது எங்க இருந்தாலும் எனது தெளிவா படிச்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்புகள் அமைகிறதுங்கிறது ஒரு பாக்கியம் தான். அரபு மொழிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மொழி ஒன்று நல்லா விரும்பி படிக்கணும். ஹை சுக்ரன்.